ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நண்பன் தனஞ்சயன் பேசுகிறேன். நம்முடைய டிவிகே தொண்டர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு எங்கேயோ போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, அவங்கள வந்து நீங்கள் நிறைய பேர் பின்தொடர்றீங்க. பின்தொடர்றது இப்போ கொஞ்சம் தூரம் பின்தொடர்ந்தால் பரவாயில்ல. அதை நீங்கள் லாங்கில் வந்து ஃபாஸ்ட் டிரைவிங் வரும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமோன்னு பயமாக இருக்குது. அப்படி நடந்தாக்கா அது நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து நம்முடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் போய் சேரும். ஒரு வேளை கெட்டதாக நடந்தால் அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியில் உங்களை நம்பி தான் இருப்பாங்க. அது உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் சேஃப்டியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாத உங்களுடைய எது நடந்தாலும் அது தலைவர் தான் பாதிக்கும். இப்போ அதுவே வந்து அவருக்கு வந்து ஒரு கரும்புள்ளியாக மாறும். இப்போ நம்முடைய எந்த ஒரு செயல் நம்ம என்ன செய்கிறோன்றது தான் நம்ம தலைவருக்கு வந்து மைனஸாக காமிக்கும். அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவர் பின்தொடர்றத அதை குறைச்சிக்கிட்டால் நம்முடைய தொண்டர்களுக்கும் நம்முடைய தலைவருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாத இந்த ஜூலி அன்வான்ட் விஷயத்துக்கு நாம் வந்து பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. அவங்களாம் ஒரு தேவையில்லாமல் ஒரு பப்ளிசிட்டி, மற்றவங்க கொடுக்குற கொஞ்சம் காசுக்காக தேவையில்லாமல் ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம பதில் சொல்லி நம்ம டைம் வேஸ்ட்டை, நம்மளுடைய தரத்தை குறைச்சிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்முடைய வேலை டிஎம்கேனுடைய இப்போ ஆட்சியில் இருக்கிற மக்கள் படுற கஷ்டத்தை அங்கே என்ன மிஸ்டேக்கு, அது என்ன தவறுகளை நம்ம வந்து மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் அதை விலக்கி சொல்லணும். ரெண்டாவது வந்து நம்ம தலைவர் கொடுத்த திட்டங்களை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். இதுதான் நம்முடைய ஃபோக்கஸாக இருக்கணும். நம்முடைய டார்கெட் ஒன்று தான், ஆட்சி மாற்றம். நம்முடைய இலக்கு ஒன்று, தலைவர் ஆட்சி கட்டில் உட்கார வைக்கிறது. ஸோ தேங்க்யூ.